வாழு வாழ விடு, இதுதான் பழமொழி. கதை என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாமா? அழகே அழகே எதுவும். ஒரு அழகான காட்டுல மான், முயல், குரங்கு, கிளி இந்த மாதிரி ஒரு சில விலங்குகள் ஒன்றா வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்குள்ள ஒரு நரியும் வாழ்ந்துட்டு வருது. அந்த நரி வந்து இவங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுது. ஒற்றுமையாக வாழவும் விடாது, அவங்க கூட சேர்ந்து வாழவும் செய்யாது. இதனால் இந்த விலங்குகள்லாம் ரொம்பவே தினம் தினம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா விலங்குகளும் கூடி என்ன பேசினாங்க அப்படின்னா, நம்ம வேற ஒரு காட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி. அதில் முயல் சொல்லுது, நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த காட்டில் தான் வாழ்ந்துட்டு வரோம், நமக்கு வேறு காட்டை பற்றி எதுவுமே தெரியாது, எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே மன உளைச்சலுக்குள்ளே இந்த விலங்குகள்லாம் தள்ளப்பட்டாங்க. இப்போது தினமும் இந்த நரியால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, நரிக்கு ஒன்று சொல்லி புரிய வைக்கணும், இல்லை அப்படின்னா நம்ம நரியை விட்டு சுத்தமாக விலகி இருக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி நரியை விட்டு ரொம்ப விலகி இருந்தாங்க. எந்த ஒரு காரணத்துக்காகவும் நரிக்கிட்ட இவங்க போகிறதே கிடையாது, நரி இருக்கிற பக்கமே இவங்க போக மாட்டாங்க. இவங்கெல்லாம் ரொம்பவே ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க நரிக்கு கோபமாக வருது. இவங்க நம்மளை விட்டு தள்ளியும் போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நரிக்கு ரொம்ப கோபம் வருது, அதிகமாக தொந்தரவு பண்ணுது. இதனால் ரொம்ப காயப்பட்ட விலங்குகள்லாம் என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம நாளைக்கு இந்த காட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாள் மட்டும் நம்ம இந்த காட்டில் இருக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அன்னைக்கு பார்த்து பயங்கரமாக காட்டில் காற்று அடிக்க எல்லா மரங்களும் பயங்கரமாக ஆடுது. இந்த பறவைங்க விலங்குகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக இருக்காங்க. என்ன ஆக போதோ தெரியல, காற்று அதிகமாக அடிக்குன்னு சொல்லிட்டு. பேருக்கையில் நரி ஒரு மரத்தில் வாழ்ந்துட்டு வருது. அந்த மரம் வந்து கீழே சாய்ந்து நரி மேலே விழ போகுது. நரி உள்ள மரத்துக்குள்ளே மாட்டிக்கிச்சு. நரி சத்தமோடையும் இந்த விலங்குகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, நரியை போய் காப்பாற்றுறதுக்கு ஓடி போய் காப்பாற்றுறாங்க. நரியை காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு வந்தோடனே நரிக்கு ரொம்பவே வெட்கமாக இருக்குது. ஏன்னா நரி வந்து எல்லாரையுமே காயம்தான் படுத்துச்சு, யாருக்குமே எந்த ஒரு உதவியும் பண்ணலை, அவங்கள வாழவும் விடாமல் ரொம்ப தொந்தரவு பண்ணுச்சு, அதுவும் சேர்ந்து வாழலை. இதனால் அந்த நரிக்கு ரொம்பவே வெட்கமாக இருந்தது. நம்ம இவங்களை எவ்வளவோ காயப்படுத்தியும் இவங்க எதையுமே மனசில் வைக்காமல் நம்ம உயிரை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொன்னது. நீங்கள் இந்த காட்டிலே இருங்க, நான் யாரையும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், நானும் உங்கள் கூட சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரி அந்த பறவைங்கக்கிட்ட விலங்குகிட்ட சொல்லுது. அப்போ அந்த பறவைங்கள்லாம் சொல்லுது, நம்ம ஒற்றுமையாக வாழணும், நீயும் வாழணும், எங்களையும் நீ வாழ விடணும், நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு அந்த விலங்குகள்லாம் நரிக்கிட்ட சொல்லுது. நரிக்கு அப்போ தான் புரியுது, நம்ம வாழணும், நம்ம கூட எல்லாரையும் சேர்ந்து வாழவும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கதைகளை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பழமொழியோட ஒரு கதையில் பார்க்கலாம்.